ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 12க்கு வந்து பேப்பர் கரெக்ஷன் டே பை டேயாக வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த நிலைமையில் வந்து கூடிய சீக்கிரம் 11க்கும் பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. 10க்கு வந்து எக்ஸாம் முடிஞ்சோன்னையும் வந்து கூடிய விரைவில் வந்து 10க்கும் பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த நிலைமையில் நேற்றுக்கும் வந்து பேப்பர் கரெக்ஷன் நடந்திருக்கு. நேற்றுக்கு வந்து என்ன அப்டேட் வந்து கிடச்சிருக்கு அண்ட் முக்கியமாக வந்து கிரேஸ் மார்க் பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து டே பை டே பேப்பர் கரெக்ஷனோட அப்டேட் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். அங்கே திருத்துற ஸ்டாஃப் இருக்காங்களா, அவங்க வந்து எந்த மாதிரி அப்டேட் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம இன்ஃபர்மேஷன் நம்ம அப்டேட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு கிரேஸ் மார்க்கோட நியூஸ் அண்ட் முக்கியமாக பேப்பர் கரெக்ஷனோட டே பை டே அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. நம்ம கூடி சீக்கிரம் வந்து லைவும் வந்து வரும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் லைவ்ல கேட்கலாம். வீடியோ பார்க்குறவங்க இன்னும் கூட வந்து பண்ணாமல் இருக்கீங்க நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம இப்போ லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியமா. ஸோ எல்லா பேரும் வந்து பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். மறக்காம இப்போ வந்து பண்ணிருங்க. இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம். எஸ்டர்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு வந்து மேட்ச் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த நிலைமையில் வந்து 10க்கு மேத்ஸ் கிரேஸ் மார்க் இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் 10க்கு எந்த ஒரு கிரேஸ் மார்க்கும் மேத்ஸில் கிடையாது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ கிரேஸ் மார்க் இருக்கா அப்படின்னு. 10க்கு வந்து எந்த ஒரு கிரேஸ் மார்க்கும் இப்போ வரைக்கும் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் வந்து கிடையாது. மேபி நீங்கள் எழுதின மேத்ஸ் எக்ஸாமுக்கு மேபி கிரேஸ் மார்க் வரும், மேபி தான் வந்து வரும். அது வந்து எப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சோன்னையும் பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா, அதுக்கு முந்தின நாள் தான் வந்து வரும். அதனால் அஃபீஷியல் ஆன்சரிக்கைக்காண்டி நீங்கள் கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணணும். 10க்கு எந்த ஒரு கிரேஸ் மார்க்கும் கிடையாது. அஃபீஷியல் ஆன்சருக்கு வரட்டும், அதுக்கடுத்து நம்ம வந்து கிரேஸ் மார்க் பற்றி வந்து பார்ப்போம். 12க்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு கிரேஸ் மார்க் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு. நீங்கள் பார்க்கல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். 11க்கு கிரேஸ் மார்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா 11க்கும் ஏப்ரல் நீங்கள் செகண்ட் வீக் வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் வீக் உங்களுக்கு வந்து பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் முக்கியமாக 11க்கு பொறுத்த வரைக்கும் செகண்ட் வீக் தான் வந்து அஃபீஷியல் ஆன்சருக்கே வரும். அதனால் அஃபீஷியல் ஆன்சருக்கே வந்த பிறகு தான் நமக்கு கிரேஸ் மார்க் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவாக தெரியும். அதனால 11க்கும் சரி 10க்கும் சரி நீங்கள் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் 12க்கு வந்து மேத்ஸ்க்கு மட்டும்தான் வந்து கிரேஸ் மார்க். அண்ட் ரெண்டாவதாக வந்து இந்த வாட்டி எல்லா பேத்துக்கும் வந்து ஆல் பாஸ் பண்ணி விடுறாங்களா ப்ரோ, ஏதாவது ஆல் பாஸ் அப்டேட் வந்து கிடச்சிருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா பேசிக்காக எல்லா வீடியோலும் சொல்கிறது தான் ஆல் பாஸ்லாம் நீங்கள் ஈஸியாகவே வந்து பண்ணிடலாம். எப்படி அப்படின்னா சில பேர் வந்து அதாவது ரொம்ப ரேராக வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஜஸ்ட் ஒன்னோட மட்டும் லீட்டு 2-3 கொஸ்டின்ஸ் மட்டும் லீட் வந்து வருவாங்க தெரியுமா, அவங்க மட்டும் தான் வந்து பயப்படணும். மற்றபடி நீங்கள் கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, ஆன்சர் கீழே கொஞ்சம் வந்து ரிலேட்டடாக வந்து ஆன்சர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உரிய மார்க் வந்து போட்டுருவாங்க. அதனால எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி அங்கே இருக்கிற ஸ்டாஃப் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா பேசிக்காக வந்து கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக ஆன்சர் பண்ணியிருந்தா கூடயும் வந்து அவங்க வந்து மார்க் வந்து பேசிக்காக வந்து எல்லா ஸ்டாஃப்புமே போடுவாங்க அப்படி சொல்லிட்டு தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் முக்கியமாக நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபார்முலா இருந்தாலே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு மார்க் வந்து வழங்குற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால நீங்கள் கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸும் ஓவரால் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பாஸ் ஆகிடுவீங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் வந்து கிடையாது. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஸ்டின்ஸே அட்டனே பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் முக்கியமாக ஒன்வர்டு கூட தப்பாடி இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து கொஞ்சம் பாஸ் ஆக கஷ்டம் தான். அதனால நீ எல்லா கொஸ்டின் சொல்லியிருக்கீங்க, நல்லா வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னா உனக்கு வந்து கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணி போட்டு விட்டுருவாங்க. கிரேஸ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ரொம்ப கம்மி தான். அதெல்லாம் வந்து நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அண்ட் முக்கியமாக சென்டம் பெர்சன்டேஜ் வந்து இந்த வாட்டி கண்டிப்பாக வந்து குறைய போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் வந்து கிடையாது. கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்து ஓரளவு மீடியமாக கேட்டமனால சென்டம் பெர்சன்டேஜ் வந்து எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி இந்த வருஷம் வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவு உண்மைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. சென்டம் வந்து அவ்வளோவா வந்து வர மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எனிவே மேபி வந்து 11க்கு 12க்கு வந்து வருதான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். 12க்கு பொறுத்த வரைக்கும் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி நான் சொல்கிறேன். அண்ட் முக்கியமாக உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வரும், நீங்கள் கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறது மூலிமா உங்களோட கொஸ்டினுக்கு கொஞ்சம் வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும். நான் கண்டிப்பாக எல்லா கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். அதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 11க்கும் சரி 10க்கும் சரி கிரேஸ் மார்க்கோட அப்டேட் கண்டிப்பாக வந்து கூடி சீக்கிரம் வந்து வந்துடும். அதை பற்றி நான் கூடி சீக்கிரம் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். அண்ட் பேப்பர் கரெக்ஷனோட அப்டேட்டும் நான் டே பை டே அந்த அப்டேட் வந்து பண்ணுவேன். அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. கூடி சீக்கிரம் நம்ம லைவ் வந்து வருவோம். ஸோ அதனால் வந்து மறக்காமல் அதை மட்டும் பண்ணிடுங்க.